கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா கேயாசி பார்த்து சொல்லுகிறார் அவனுடைய வேலைக்காரனிடத்தில். அதாவது சாப்பிடக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 100, இருப்பதோ 20 தான். இந்த 20 அப்பங்களை வைத்து எப்படி எல்லாருக்கும் கொடுப்பது என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இன்றைக்கும் அதே போல அருமையானவர்களே, தேவைகளை நினைத்து நினைத்து நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஐயோ, கையில் இருப்பதோ கொஞ்சம், ஆனால் தேவைகளோ மிக அதிகமாக இருக்கிறது என்று. ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் காரியத்தை தொடங்குங்கள், முடிவிலே மீதியாக எடுப்பீர்கள். அது எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீட்டு வேலையோ, திருமண காரியமோ, படிப்போ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை முன்னிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய நடத்துதலின் அடிப்படையில் விசுவாசத்தோடு காரியங்கள் செய்யுங்கள். முடிவிலே நீங்கள் மீதியாக எடுப்பீர்கள். அப்படிப்பட்ட அபரிவிதமான ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நடக்கும். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, அதே போல மீதியாக எடுத்தார்கள். அதே போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை தொடங்கும் போது மீதியாக எடுப்பீர்கள் ஒழிய ஒரு நாளும் பற்றாக்குறையோ கடனோ வராது. கர்த்தரின் வார்த்தை முன்னிட்டு காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ தேவைகள், எதிர்பார்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின் மேல முழு நிச்சயத்தோடு நாங்கள் காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரும் வாழ்விலும் மீதியா எடுக்கிற அளவுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் அபரிவிதமாக வெளிப்படுவதற்காக நன்றி. எல்லாருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்காக நன்றி. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.